சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் மகளிர் தின கொண்டாட்டத்திற்காக தொடர் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று கவியரங்கம் ஒன்று முதல் அமர்வு அரங்கேற இருக்கிறது. இன்றைக்கு கவியரங்கில் பல கவிஞர்கள், ஆண்கள் மட்டும் அல்லாமல் பெண்கள் அனைவரும் இணைந்து பெண்களை போற்றும் விதமாக கவிதைகளை படிக்க வந்துள்ளார்கள். அவர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த கவியரங்கத்தின் பொறுப்பாக கவியரங்கத்தை நடத்தவிருப்பவர் தக்கோலம் ஜெகநாதன் ஐயா அவர்கள். அவர்கள் வரலாறு இளநிலையை முடித்துவிட்டு சாரதா சக்தி பீடம் என்ற ஒரு அமைப்பில் தலைமை ஆசிரியராக இருந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவர் கவிதை, கட்டுரை, கதை இதையெல்லாம் எழுதுவதில் வல்லவர். கிராமத்து பின்னணியிலிருந்து வந்ததால் இவரது பேச்சில் ஒரு யதார்த்தம் இருக்கும். இலக்கிய நயமான சொல்லாடலை கையாளக்கூடியவர். கணீர் என்ற குரலுக்கு சொந்தக்காரர். இவருடைய தெளிவான பேச்சு அனைவரையும் ஈர்க்கச் செய்யும். தமிழருவி வானொலியில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும் குரல் அந்த குரலுக்கு சொந்தக்காரர். இலக்கிய பூங்காவில் என்னை அறிமுகம் செய்தவர் இவரே. அதற்காக அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவருடைய பொறுப்பில் இந்த அமர்வு சிறப்பானதொரு அமர்வாக அமையும் என்று அவரை வரவேற்று இந்த அமர்வை தொடங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தக்கோலம் ஜெகநாதன் ஐயா அவர்கள், வாருங்கள் ஐயா, இந்த அமர்வினை சிறப்புற நடத்தி தாருங்கள். வணக்கம்மா, நன்றி. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய நல் பூங்காவில் மங்களமாய் வீற்றிருக்கும் திருவள்ளுவர் தலைமையை இருகரம் கூப்பி தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் விளைவாய் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளருக்கும் பங்களித்து பாங்காய் செயல்படும் குழுவிற்கும் தன்முனைப்பாய் தகவாய் செயல்படும் அன்னையின் அன்பாய் கொண்டிலங்கும் அமர்வு தலைமை டாக்டர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி காவேரிப்பாக்கம் அவர்களுக்கும், கவிபாட வந்திருக்கும் கவிஞருக்கும், செவிமடுக்க வந்திருக்கும் சுவஞ்சருக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும், உலக மகளிர் அனைவருக்கும் வணக்கத்தையும் மகளிர் தின வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர். மகளிர் தின கவியரங்கத்தில் தொடக்க கவி வழங்க வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு வணக்கத்துடன் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண்களோடு குழந்தைக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நன்னாளாய் மார்ச் 8ஆம் நாள் அன்று மகளிர் நாள் என்றுரைத்து வாழ்த்தியதாம் ஐநா சபை சிறப்பாய். பெண்மையை மேன்மையாய் என்றென்றும் போற்றுவோம். மகளிர் நாள் என்று நன்கு மகத்துவமாய் முடிந்திட்டார். இகபரத்தில் சக்தி தரும் வடிவாக இயம்பிட்டார். அகத்தினையே அழகாக்கும் அரசி என்று பகர்ந்திட்டார். அகத்தினையே அழகாக்கும் அரசி என்று பகர்ந்திட்டார். ஓம்மேக்கர் வீட்டிலே இருக்கிறவங்கள ஜகத்தினையே செதுக்க வந்த சிற்பி என்று செப்பிட்டார். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும். மங்களமாய் முடிந்திட்டார் கவிமணியார். மங்களமாய் முடிந்திட்டார் கவிமணியார் தேசிக விநாயகம் பிள்ளை. நன்கு மென்மையோடு வன்மையுமே கொண்டவளாம் பெண்மை. உண்மை என உண்மையுமே உண்மையாய் உரைக்கும். செயற்கரிய செயலுந்தான் செய்திடுவாள் மங்கை. சிந்தையிலே அன்பேதான் கொண்டிருக்கும் நங்கை. குடும்பத்தின் தூணாக தாங்கி என்றும் நிற்பாள். இடுக்கந்தான் வாராமல் இன்னமுதாய் காப்பாள். இல்லறத்தின் இலக்கணமாய் இருப்பவளே பெண்ணாம். நல்லறத்தின் பாதையிலே நடப்பவளாம் நங்கை. புதுமை பெண்ணை என்றுமே போற்றிடுவோம். புதுமை பெண்ணை என்றுமே போற்றிடுவோம் சொல்வார். பதுமையாக தலையாட்ட வைத்திருப்பார் பாரீர். சொல்லொன்றாய் செயல்வேறாய் இருப்பவரும் உண்டு. சொல்லொன்றாய் செயல்வேறாய் இருப்பவர்களே
தன்னில்தாம் தன்னைத்தான் எண்ணித்தான் பாரீர். எண்ணம்தான் எடுத்துத்தான் தெளிவாக சொல்லும். உன்னில்தான் உணர்த்திட்ட உணர்வையே உணர்ந்து பெண்ணைத்தான் தெய்வம் என போற்றிடுவீர் என்றும். தேனாக இனித்திடுவாள் முறையாக இருந்தால், தேனாக இனித்திடுவாள் முறையாக இருந்தால், தேலாக கொட்டிடுவாள் முறை தவறி நடந்தால். ஊனாக உயிராக உறவாக இருப்பாள் உள்ளன்பாய் உள்ளோர்கள் உள்ளவரை என்றும். குனிந்த தலை நிமிராமல் நடப்பதுதான் அழகு. குனிந்த தலை நிமிராமல் நடப்பதுதான் அழகு. பணிவோடு பணிந்துத்தாம் என்றென்றும் பழகு. இனிப்பைத்தான் தடவி என்றும் இதமாக சொல்வார். அவர்களின் பணிவைத்தான் பக்குவமாய் பயன்படுத்திக் கொள்வார். ஆண் என்ற அகம்பாவம் அகத்தினையே அழித்துவிடும். ஆண் என்ற அகம்பாவம் அகத்தினையே, அகத்தினையே என்பதற்கு 2 பொருள், இல்லம் உள்ளம். ஆண் என்ற அகம்பாவம் அகத்தினையே அழித்துவிடும். தான் என்ற தலைகணம் தன்னிலையை தாழ்த்திவிடும். ஆண் என்ன பெண் என்ன உடற்கூறு வேறாகலாம், உள்ளக்கூறு ஒன்றுதானே. உள்ளம்தான் கூறுவதை உணருங்கள். உணர்ந்தாலே உயர்ந்திடுவீர். பெண்ணை என்றும் கண்ணாக எண்ணிடுவீர். பெண்ணே உன் மௌனம், மௌனம் சம்மதத்தின் அடையாளம் என்பார். மௌனம் மறுப்பின் அடையாளமாக இருக்கக்கூடாதா? மௌனம் மறுப்பின் அடையாளமாக இருக்கக்கூடாதா? பெண்ணே நேர்கொண்ட பார்வையால் நிமிர்நடையாய் செல்லு. சீர்குணம்தான் மாறாமல் சிறுமையை தள்ளு. குட்டி குட்டி குனிய வைத்தார் பெண்களையே அன்று. குட்டி குட்டி குனிய வைத்தார் பெண்களையே அன்று. தட்டி தட்டி சொற்களாலே நிமிர்த்திட்டான் பாரதிதான் நன்கு. பெண்ணே உன்னில் இருக்கும் உன்னைத்தாம், உன்னுள் இருக்கும் உன்னைத்தாம் உணர்ந்து கொண்டு எழுவீரே. நன்றே விளையும் நன்மை என்றும் நலமும் பலமும் சிறக்கும் தான். சக்தி வடிவே நீதானே சகலமுமாக இருப்பவளே. சக்தி சக்தி என்பார். சக்தி பெண்ணே எழுவாயே. புதுமை பெண்ணே புதுமை பெண்ணே உணர்ந்து எழுவாய். பதுமையாய் இருப்பது பயனில்லை, நலமுறை செயல்படும் பொருளாய் எழு மாறு. பெண்ணே பெண்ணே சிங்கப் பெண்ணே சீர்மைப்படுத்த எழுவாய். பயனுற செயலை செய்ய எழுவாயே. இன்னும் என்ன எழுவாய் சிங்கப் பெண்ணே. மகளிரை போற்றுகின்ற வீடும் நாடும், மகளிரை போற்றுகின்ற வீடும் நாடும் செகத்தில் சிறப்பாய் செழிக்கும் என்றும். மகளிர் நாள் மார்ச் 8 என்று மட்டும் எண்ணாதீர். நாளுமே மகளிர் நாளாய் என்றுமே போற்றுவோம். உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியாய் என்றென்றும் திளைக்கும் பாரீர். நன்றி வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேறு. இவ்வமர்வு தலைமை பற்றி எழுத்துக்குள் ஏற்றமுற மகளிர் நாள் கவிதண்டை விழுமிய கருத்துடன் வழங்கிடுவார் செவி நுகர டாக்டர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி காவேரி பக்கம் அவர்கள் தலைமையில் கவியரங்கம் கேட்போம், சுவைப்போம், மனதில் பதிப்போம். வாருங்கள் அம்மா, இவ் அமர்வு தலைமை ஏற்று கவியரங்கை சிறப்பாக நடத்தி தாருங்கள் அம்மா. வாருங்கள் வாருங்கள். மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்றார் ஒரு மாபெரும் கவிஞர். எதற்காக? மங்கையராய் பிறப்பதற்கு. மங்கையராக நீங்க பிறப்பதற்கே ஒரு மாதவம் செய்திட வேண்டும் என்ற அந்த கவிஞர் கூறினார் சொன்னால், அந்த பெண் என்கிற பிறப்பின் மகத்துவத்தை இதைவிட வேறொரு வார்த்தை மூலமாக சொல்லிவிட முடியாது. அத்தகைய மங்கையரை போற்றக்கூடிய ஒரு நாளாக, மகளிர் நாளாக, ஒரு நிகழ்ச்சியாக, அந்த நாள் நிகழ்ச்சியாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இன்று ஒரு கவியரங்கத்தை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிறது. இக்கவியரங்கத்தில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் டாக்டர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்களுக்கும், இந்த கவியரங்க அமர்வுகளின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தமிழ் பணிச்செம்மல் கட்கோலம் என் ஜனநாதன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியின் தொழில்நுட்ப உதவிகளை எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருந்து
பங்காற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தூண்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நல்லாசிரியர் தமிழ் பணிச்செம்மல் திருமதி கே கற்பகம் அவர்களுக்கும்